இவன் அக்னி நீலனாக வந்தான், வாயு தேவனான் ஆஞ்சநேயனாக வருகிறேன் என்றான். பக்கத்தில் இருந்த சிவன், நானும் ஆஞ்சநேயன் அம்சத்திலே கலந்துக்கிறேன், நீ தண்ணீர் பார்த்து வேண்டாம்ட்டார் சிவன். எனவே இவர்கள் எல்லாம் வந்தார்கள். இப்போ எதற்காக வந்திருக்கிறான் இந்த வாலி? இந்திரனாக இருந்து வாலியா வந்தது எதற்காக? ராவணன் வந்ததுக்காக. அதுக்காகத்தான் ராமனை அவதரித்து வந்திருக்கிறான். ஆனால் இப்போ தெரியாதனமாக ராவணனோடைய நட்புறவு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டான். இப்போ இவனை வதம் செய்யாமல் அங்கே போனான், 2 பேரும் சேர்ந்து வருவான். என்னை நட்புறவு ஒப்பந்தம் போட்டிருக்கிறான்னு. எனவே ராவணத்துக்கு வதத்துக்கு முன்னாலே வாலிவதம் நிகழ்ந்தாக வேண்டும். அதற்கு உதாரணம் ஒன்று சொல்லுவேன். ஒரு நாடகம், என்ன நாடகம்னா கோவலன் கண்ணகி நாடகம். இந்த நாடகத்தில் கோவலன் கண்ணகியை பார்த்து, நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னா, நீங்கள் சிலப்பதிகாரத்தை ஒரு முறை கண்டிப்பாக கேட்கணும். தமிழராக பிறந்தவன் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் சாதாரணமானதல்ல. இது போன்ற மன்றங்களிலே சிலப்பதிகாரமும் பேசப்பட வேண்டும். அதில் கண்ணகியை வர்ணிப்பான். மாதவி கிட்ட பிரியறதுக்கு முன்னாடி ரொம்ப வர்ணிக்கிறதுனால தான் கடைசியில் ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு தெரியுது. இயற்கையாக இருந்திருக்கலாம். மலையடை பிறவா மணியே என்கோ, யாழடை பிறவா இசையே என்கோ, கடலடை பிறவா அமிழ்தே என்கோ, நீ பார்க்கடலில் பிறக்காத அமிழ்தமா, யாழில் பிறக்காத இசையா, மலையில் பிறக்காத மாணிக்கமா என்றெல்லாம் கண்ணகியை பாராட்டிட்டு ஒரு நாள் விட்டுட்டு மாதவியோட போயிடுவான். அப்படியெல்லாம் அந்த நாடகம் வர்ணிக்கிற கட்டம் வர்ணிச்சுட்டான், முடிச்சுட்டான். அடுத்த நாள் அதே ஊரில் நாடகம். இப்போ ராமாயண நாடகம். இதில் முதல் நாள் கோவலனும் கண்ணகியம்மும் நடித்தவர்கள் மறுநாள் இப்போ இலக்கவனும் சுமந்தரையுமாக நடிக்கிறார்கள். அம்மா மகனாக நடிக்கிறாங்க. இந்த நடிகை முதல் நாளெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு பேசின வசனமாச்சா, அந்த வசனத்தை மறக்காம இப்போ திடீர்னு இந்த நாளில் திடீர்னு அம்மா சுமந்தரையை பார்த்து மலையடை பிறவா மணியே எங்கோன்னா, உடனே டைரக்டர் இயக்குனர் என்ன பண்ணுவார், விசில் ஊதி தலையில் தட்டிட்டு திரையை தொங்க போட்டு உள்ளே இழுத்துக்குவார். இல்லைன்னா கல்லெறி தாங்க முடியாது. அந்த மாதிரி இப்போ இவன் எதற்காக வந்தவனோ அதை மறந்து வேறு செயலை செய்த போது அவனை கொன்று பழையபடி இந்திரனாகவே அனுப்பிவிட்டார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அதற்கு பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூட்டுமாறு லட்சுமணனை படிக்கிறான். 14 ஆண்டுகள் தவக்கோலத்திலே வந்தவன் தான் அந்த எந்த பணியும் செய்யறதில்லை. பின்னாடி வீடனனுக்கும் லட்சுமணன் தான் முடிசூட்டுமா, இங்கே சுக்ரீவனுக்கும் தம்பி முடிசூட்டுன்னா உடனே சுக்ரீவனுக்கு அந்த கிஷ்கிந்தையினுடைய முடி சூட்டப்பட்டது. உடனே சுக்ரீவன் சொன்னான், பாருங்கள் பெருமானே, எனக்கு இவ்வளவு பெரிய எங்கள் அண்ணன் இறந்தது வருத்தம் என்றாலும் வேறு வழி இல்லை, அவன் தனக்காக சாவை தேடிக்கொண்டான், இப்போது என்னை அரசனாக்கி விட்டீர்கள். வந்து அரண்மனையில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி, எப்போ சந்தோஷம் வந்த ஒரு விருந்து வைப்போமா இல்லையா, ஒரு விருந்து இன்றைக்கு நீங்கள் கலந்து கொள்ளணும்னா. அப்போ தான் ராமன் சொன்னான், இல்லறமும் துறந்து நிற்கிறேன், வில் அறமும் துறந்து நிற்கிறேன், எனவே இந்த தீமைகள் தீருமாறு சில்லறம்னு ஒருப்பன், இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணணும், நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறான். உடனே வில்லறம் திறந்தது இல்லறம் திறந்ததுன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு வேறு வேறு காரணங்களை சொல்வார்கள். மறைந்திருந்து கொன்றதுனால வில்லறம் திறந்தான், சூர்பனகையோட பேசுனதுனால இல்லறம் திறந்தான்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக வழக்காடு மன்றங்களிலே எங்களை போன்றவர்கள் பேசுறது பழக்கம். நாம் ராம பக்தியோடு பேசினால் இல்லறம் திறந்தது என்றால் மனைவியை காக்க தவறியது. மனைவியை ஒருத்தர் காக்கணும், ஒரு கணவன், அந்த கடமையில் தவறியது இல்லறம் திறந்தது. வில்லறம் திறந்தது என்றால் இன்னும் கையில் கோதண்டத்தை வச்சுட்டு இன்னும் மனைவியை மீட்காமல் இருப்பது என்று நாம் பக்தியோட இந்த கட்டத்தை இப்படித்தான் நம்ம கொண்டு போகணும். ராம பக்தியில் நமக்கு குறைவு வந்து விடக்கூடாது. ஆராய்ச்சிகள் பண்ணுறது அது வேற, வழக்காடு மன்றம் பட்டிமன்றம், இதெல்லாம் ராமனை தொழுகின்ற இடம், பூஜை பண்ணி தொடங்குகின்ற இடங்களிலே நாம் இப்படித்தான் கொண்டு செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு போனால் எல்லாம் ராமன் இங்கே இருந்துட்டான். உடனே இப்போ ஒரு நாள் ராமன் எல்லாம் மழைக்காலம், ஐப்பசி மாதம், அட மாதம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம், இது நடந்த காலம். 2 மாதம் மழை காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, வானரங்கள்லாம் சிதைஞ்சு பல இடங்களுக்கு போயிடுச்சு. அதனால் ஐப்பசி புரட்டாசி முடிஞ்சால் கார்த்திகை பிறந்தா சுக்ரீவன் வந்து நமக்கு துணை செய்வான்னு நினச்சிட்டு இருந்தான். ஐயா, புரட்டாசி போச்சு, ஐப்பசி போச்சு, கார்த்திகையும் வந்து பாதி கழிய போகுது. சுக்ரீவன் வந்தபாடில்லை. கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்தது. அவன் அறத்தை மறந்தான்,
நம்முடைய மரத்தையும் மறந்தான், வீரத்தையும் மறந்துட்டான் இருக்குது. ஆட்சியில் மதிமயங்கிட்டான். ஏற்கனவே வாலி சொன்னது சரியா போச்சு. ஆட்சி கிடைச்ச நாள் இருந்து இடைவிடாம குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். போய் சொல், உங்க அண்ணன் மேல உபயோகிச்சது ஒரே ஒரு அம்பு தான், இன்னும் நூற்றுக்கணக்கான அம்புகள் அமராவதி மிச்சம் இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு வா சுக்கிரீவனுக்குன்னு லட்சுமணன் கிட்ட சொல்றான். சொல்லாமலே அவன் போறவன் ராமனே, இவனே இப்படி சொல்லிட்டா, அமைதி கடவுளாக இருக்க ராமனே இவ்வளவு கோபப்பட்டு சொன்னா, லட்சுமணன் போற வேகம் எப்படி இருக்குன்னா கவிச்சக ராமபாணம் போன்று சென்றான்னா. அவன் போற வேகத்துல மரங்கள் எல்லாம் தடால் கீழே விழுகுதாமா. அப்படி ஒரு கோப பெருமூச்சோட போறான். வானரங்கள் பார்த்தாங்க, முடிஞ்சோம், இன்னைக்கு கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். உடனே அங்கதன் இடத்துல சொன்னார்கள். உடனே அங்கதன், இதை நம்மளாலெல்லாம் இதுக்கு புத்தி யோசிக்க முடியாதுன்னு ஞானவானாகி ஆஞ்சநேயன் இடத்துல லட்சுமணன் பெருமாள் வர்றாருன்னு சொன்னான். உடனே அவன் பார்த்தான், அவன் தான் புத்திசாலியாச்சே. உடனே பார்த்தான், யாராலும் தடுக்க முடியாது, நம்ம போய் நின்னாலும் ஒரே அடிதான், ஏன்னா நாமளும் சேர்ந்துதான் நீங்க எல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னு நினைச்சான். இதை தடுப்பதற்கு ஒன்றே ஒரு வழிதான் உண்டு. வாலியின் மனைவியாகிய தாரையை கொண்டு வந்து லட்சுமணன் வருகின்ற இடத்திலே நிறுத்தினான். அப்படி தாரை நிற்கிறாள், விதவை கோலத்தில் நிற்கிறாளாமா. லட்சுமணன் பார்த்தவுடனே நம்முடைய தாயும் இப்படித்தான் விதவை கோலத்தில் இருப்பாளே என்று தாயின் நினைவு வந்ததாம். அது மட்டுமல்ல, இவளுடைய இந்த கோலத்துக்கு நாம தானே காரணம், இவளை விதவையாக்கினது நாம தானேன்னு நினைத்தான். ஐயோ அவசரப்பட்டு விட்டோமோ என்று லட்சுமணனே கொஞ்சம் அப்படி தலை குனிந்து நின்றானம்மா. இப்போ தாரை மெல்லிய குரலிலே பேசினாள், லட்சுமணா, நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் இவ்வளவு கோபப்பட்டு வர்றதுக்கு? இப்போதான் மழைக்காலம் முடிந்திருக்குது, வானரங்கள் எல்லாம் பல திசைகளில் போயிருச்சு, பல மலைகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதைகளெல்லாம் திரட்டி சேகரித்து கொண்டு வந்தால் அல்லவா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதை திரட்டுவதற்கு கொஞ்சம் நேரமாயிருச்சு, நாளாயிருச்சு. அப்படியே இருந்தாலும் சிறியோர் பிழை செய்தால் பெரியோர்களாகிய நீங்கள் பிழை பொறுக்க வேண்டாமா? நீங்களும் இப்படி ஆவேசப்படலாமான்னு கேட்டபோது லட்சுமணன் பதில் பேச முடியாமல் அப்படியே நின்றானாமா.